கஸ்தூரிங்கிற ஒரு மானங்கட்ட மாடு ஒன்று இருக்குல்ல, அந்த மாடு வந்து புத்தாண்டுக்கு ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்துருக்கு. என்னென்னா வந்து பிராமண சங்க மேடை மாரி இருக்குது, அதில் தான் போய் பேசியிருக்குது. என்ன பேச போகுது, வழக்கமாக சாதி வெறியை தான் விதைக்கும், வேறு என்ன செய்யும். ஈழத்தமிழரோட நீங்கள் பெரிய தமிழராடா அப்படின்னு அக்கா வந்து கேட்குறாங்க. ஆமாண்டி நாங்கள் பெரிய தமிழர் தாண்டி அப்படின்னு எவனாவது கமெண்ட்டில் வந்து சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும். உங்கள் தோழர் சீமான் இருக்கார்ல, அவர் மாதிரியே மரியாதை இல்லாமல் பேசாதீங்க எல்லாரையும். அப்புறம் சீமானை எப்படி தரக்குறவாக பேசுகிறாங்களோ அதுமாரி தான் அவங்களும் டீ போட்டு பேசுவானுங்க கமெண்ட்டில் வந்து. சின்ன சின்ன பசங்களாம் பேசுவானுங்க, அதெல்லாம் உங்களுக்கு அசிங்கமாக இருக்காது. அதனால் பொதுவெளியில் வந்து பார்த்து பேச மாட்டிங்களா. இப்போ எப்படி தெரியுமா ஆச்சு, இப்போ ஈழத்தமிழர் தான் தமிழர்களுக்கான அத்தாரிட்டி பார்த்துங்க. மற்ற தேசத்தில் இருக்கவங்களாம் தமிழருக்கான அத்தாரிட்டி கிடையாது. நான் இதில் எந்த இடத்துலையும் அவங்கள சிரமப்படுத்தலை. உடனே வந்து இதுக்கு ஸ்ரீலங்காவில் வந்து இதுக்கு கம்பு சுத்தம் வேணாம். அவங்கள நான் சிரமப்படுத்தலை. இந்த மாதிரி தற்கூரியான தரமான பேச்செல்லாம் பேசிட்டு இருக்காங்களா கஸ்தூரி அக்கா, அவங்கள தான் சிரமப்படுத்தி பேசுகிறோம் அந்த இடத்துல. என்னடா அது ஈழத்தமிழ் மேலே திடீர் பாசம் மாமிக்கு. அது காரணம் என்னென்னு அவங்களே சொல்கிறாங்க. அதாவது கோவில் கட்டினா வந்து கும்பேஷகம் பண்ணுறாங்கல்ல, அப்போ வந்து சமஸ்கிருதத்தில் மந்திரம் ஓதுறாங்களாம், அடுத்தது தான் தமிழில் மந்திரம் ஓதுவாங்களாம். அதனால தான் திடீர் பாசமா மாமிக்கு. அடுத்த பாயிண்ட் ஒன்று சொல்கிறாங்க, அது என்னென்னா வந்து பார்ப்பனருக்கு மரியாதை கொடுக்குறாங்களாம், சுவாமி சுவாமின்னு கூப்பிட்றாங்களாம். தமிழ்நாட்டில் சுவாமி சுவாமி கூப்பிடணும் உங்களுக்கு எதிர்பார்ப்பா. அதாவது இந்த கதறல் எங்கேயும் தெரியுமா வருது, இந்த எஸ்வி சேகர் கதறுவார் பார்த்துங்க. பார்ப்பனருக்கு தமிழ்நாட்டில் மரியாதையே கிடையாது, யூபியில் மரியாதை இருக்குது, கேரளாவில் மரியாதை இருக்குது, கர்நாடகாவில் மரியாதை இருக்குது அப்படின்னு கதறுவார்ல, அதே கதறல் தான், சேம் கதறல் தான் இதுவும். ஸ்ரீலங்காவுக்கு போயிட்டு அங்கே இப்போ அரசியல் பேச, ஸ்ரீலங்காவுக்கும் இங்கேயும் ஒப்பிட, அங்கே பெரியார் இல்லைம்மா, அங்கே அம்பேத்கர் இல்லைம்மா, அங்கே அப்படி தான் செய்வாங்க. நாங்கள் அப்படி செய்ய முடியாதுல்ல. நாங்கள் இங்கே பெரியார் அம்பேத்கரெல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் உங்களை கதரை தான் விடுவோம், உங்களுக்கு அந்த மரியாதைலாம் கொடுக்க முடியாது. ஓகேங்களா. விருப்பம் இருந்தால் இருங்க, இல்லை யூபி போங்க, இல்லை ஸ்ரீலங்கா போயிடுங்க பேசாமல். அங்கே தான் உங்களுக்கு மரியாதை தராங்களா. ரொம்ப சுவாமி சுவாமின்னு கூப்பிட்றாங்கல்ல, போங்க. ஆசையா உங்களுக்கு சுவாமின்னு கூப்பிடணுமா உங்களை. அப்புறம் மாமி இன்னொரு கதை ஒன்று சொல்லுது, வெள்ளக்காரன்ட்ட உயர் பதவியில் அமைச்சரெல்லாம் நாங்கள் தான் இருந்தோம்னு சொல்கிறீங்களே, அப்போ மிலிட்ரியில் இருந்து யார், சமைச்சு போட்டது யார், துணி துவச்சி போட்டது யார் அப்படின்னு வருஷெல்லாம் கேள்வி கேட்டு வருது மாமி. ஒரு விஷயம் என்னன்னு வச்சிங்களா, நான் உனக்கு எல்லாம் செஞ்சு தரேன், என்னை பார்த்துக்க கவனிச்சிக்கன்னு சொல்கிறது வேறு, ஒருத்தன் பயந்துக்கிட்டு அந்த படையில் சேர்ந்து அவங்களுக்கு வேலை செஞ்சு தருது வேறு. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. அவன் காலை பிடிச்சிக்கிட்டு அவனுக்கு எல்லா உதவியும் செஞ்சுக்கிட்டு, ஐயா நான் பார்த்துக்குறேங்க, நீங்கள் ஏன் இது பண்ணுறீங்க, இந்த பயிரை எல்லாம் செய்வானுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது திட்டத்தட்ட நீங்களே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கீங்க. அந்த மாதிரியான வேலைலாம் செஞ்சுக்கிட்டு, நான் சொல்லல, நீங்கள் தான் இந்த வீடியோவில் சொல்கிறீங்க. அது முழுசாக அந்த வீடியோ வரல, வெளில வந்தால் தான் தெரியும். இல்லை பயந்துக்கிட்டு வெளியிலையா என்னன்னு தெரியல, ஏதோ நடந்திருக்கு இந்த வீடியோவில். அப்புறம் திராவிட இயக்கத்தின் கட்டுக்கதை இங்கே தான் இருக்குது அதெல்லாம் சொல்கிறாங்க. கதை அடித்து வச்சுருக்காங்களாம், அதாவது பொய் சொல்லி வச்சுருக்காங்க இங்கே. சரிங்க, திராவிட இயக்கம் தான் பொய் சொல்லிட்டு பார்ப்பனரை பற்றி, இங்கே இருக்குது இந்திய சமூகம் இந்து சமூகத்தை பற்றி. அம்பேத்கர் உண்மையை சொன்னாரா பொய் சொன்னாரா, ஒத்துக்கிறீங்களா இல்லையா? முதல்ல அதுக்கு வாங்க வழிக்கு வருவீங்களா, வரமாட்டீங்களா? பெரியார் சொன்னது பொய், பெரியார் இயக்கங்கள் சொன்னது பொய், அம்பேத்கர் சொன்னது உண்மையாக பொய்யா என்ன பேசுங்க வாங்க பொது வெளியில். அம்பேத்கர் சொன்னதும் பொய்ன்னு சொல்லுங்கள். செருப்பால் அடிப்பானோல்ல, தெருவில் விட்டு செருப்பால் அடிப்பானோல, அந்த பயம் இருக்குல்ல உங்களுக்கு. பெரியார்னா ஈஸியாக மறுத்துட்டு போயிடுவீங்க நீங்கள், ஏன்னா அவர் பார்ப்பன எதிர்ப்பை தீவிரமாக வச்சுட்டாருல, அதனால் நல்லா இருக்குமா.